வெயிட் பண்ணணும். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். அம்மா ராதிகா, 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 எந்திரிமா, கை கால் தொடச்சிக்கலாம். என்ன இது? அது வந்து உங்க அத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்போ? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா இப்படி ஆக்குறது உண்டு. இந்த மாதிரி மருந்துகள்லாம் நிறைய இருக்கு சார். அப்படி என்னங்க மருந்து? பணத்துக்கு ஆசைப்பட்டு சில டாக்டர்ஸ் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் செஞ்சு எங்களை மாதிரி டாக்டருங்க பேரை கெடுத்துட்டு இருக்காங்க சார். இது எப்படி நடந்தது? நீங்க இருந்துமா இப்படி நடந்தது? சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க, சொல்லுங்க அங்கிள். வீட்டுக்கு விவரமா என்னாச்சு? வீட்டுக்கு வந்தா என்ன சொல்ல போறீங்க? இந்த தாலி கட்டண கூட வாழ சொல்றீங்களா? முடியாது. இதுக்கு என் மாமா உட்கார்ந்த மாதிரி என்ன கொண்டு இருக்கலாமே. இனிமே இந்த தாலி என் கழுத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கரெக்ட், சரியான முடிவு. நீ சுயநலவே இல்லாம இருந்தப்போ கட்டின இந்த தாலி சட்ட விரோதம். உன் கழுத்தில் இது தொங்கவே கூடாது. கரெக்ட். ஒரு நிமிஷம். கழட்டி எறிஞ்சா இங்க எங்கேயாவது தானே எரிய போற. லாபம் மடி. உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துறானே அந்த அயோக்கியனை நேருக்கு நேர் நிக்க வச்சு நாக்க பிடிக்கிட்டு சாகிற மாதிரி செருப்பால் அடிச்ச மாதிரி 4 வார்த்தை கேட்டு கழட்டி அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சா சுவாரஸ்யமா இருக்காது. இனிமே அது மாதிரி தப்பு பண்ணுவானா? என்னம்மா போய் ரெஸ்ட் எடு. அந்த பொண்ணுதான் ஆத்திரத்துல ஏதோ தாலியை கழட்டுறேன்னு சொன்னா நீங்களும் கூட சேர்ந்து கழட்டின்னு சொல்றீங்களே சார். என்ன சார் நியாயம்? நீங்க ஒரு வக்கீல், நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமா? டாக்டர், உங்களை பார்க்கும்போது குழந்தை அழுவுது இல்லையா? ஊசியோட வருவீங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்க? வலிக்கவே வலிக்காது, குத்தவே மாட்டேன் அப்படின்னு நைஸா குத்திடுறீங்க இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். ராதிகாவை உங்களுக்கு இப்பதான் தெரியும். எனக்கு சின்ன குழந்தையில இருந்தே நல்லா தெரியும். நான் மாத்திரம் அம்மா அம்மா தாலிமா கரெக்டாதமா அப்படின்னு சொல்லி இருந்தேன். அடுத்த நிமிஷமே தெருவுக்கு போயிருக்கும். ஃபீஸ் என்னன்னு சொல்லுங்க, கேஷை கொடுத்துட்டு போயிரு. என்ன இது தத்துவமா வருது? தண்ணி அடிச்சா நல்லவன் ஆயிருவேன் போல இருக்கே. சுய நினைவோடவே இருக்கணும். வணக்கம் 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 வணக்கம். என்னையா வணக்கம் புதுசா இருக்கு? எங்க கத்துக்கிட்ட? அனைத்து அரசியல்வாதிகளும் எங்க இதை கற்றுக்கொள்கிறார்களோ அதே இடத்தில் தான் அடியேனும் கற்றுக்கொண்டேன். புரியலையே. புரியல? சிறைச்சாலையில் நேற்று காலை சுமார் 7:15 மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தின் முன்னால் இன்றைய பால் விலை உயர்வை கண்டித்து நிராகரித்து ஆட்சேபித்து ஊரில் உள்ள பசுமாடுகளை எல்லாம் கொளுத்துவோம் என்று கிளப்பினேன் என் போர்க்கொடியை. விளைவு 24 மணி நேர சிறைவாசம், கடும் காவல். ஏன் போய் சொல்ற? எனக்கு பதிலா உன்னை புடிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லு. கண்ணா, இத வெளியே சொல்லிவிடாதே. லோன்னு பெணாதாத வாய முடியா. நான் இதை மூடிக்கிறேன். ஆனா நோக்காக திறந்து வச்சிருக்காளாமே லாக்கப்ப. ஆமா, பொண்ண கடத்தினதோட மட்டும் இல்லாம கூடவே நீ 2 மர்டரும் பண்ணிருக்கியாமே. ஜாக்கிரதையா இரு. போலீஸ்காரெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. அவ கண்ணுல பட்டுட்டா லபக்குன்னு புடிச்சுடுவா. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. போலீஸ்காரன் பிடிக்கிறானா இல்லையா நீயே காட்டி கொடுத்துருவ. மெட்ராஸ்ல சொந்தக்காரங்களை பார்க்க வரதா சொல்லிட்டு பல பேர் இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? இங்க யாருக்குமே யாரும் சொந்தம் இல்ல. அப்பனுக்கு பொண்ணு சொந்தம் இல்ல, தொண்டனுக்கு தலைவி சொந்தம் இல்ல, எந்த கட்சிக்குமே ஆட்சி சொந்தம் இல்ல.
கோயிலுக்கு பூமி சொந்தம் இல்ல, நாட்டுக்கு இடம் சொந்தம். இவன் தான் பஸ்ல என்கிட்ட கண்டக்டர் அடிச்சா 500 ரூபாய் ஏமாத்துறான். இவன் தான் என் சைக்கிள் பிடிச்சிட்டு போறான். வாங்கடா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணு. வாங்கடா வாங்க. அண்ணே போலீஸுக்கு பயந்து தான் ஒளிஞ்சேன். வர சொல்லிட்டு வந்திருப்பியே. அண்ணே என்னடா அவார்டு வாங்கலாம்னு சொன்னீங்கல்ல, எல்லா போலீஸ் ஸ்டேஷன் ஜனங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. அவரு என்ன பத்தி ஒண்ணும் தப்பா நினைக்கலையே. அந்த விவரம் எதுவும் தெரியல, ஆனா வேனோட வந்திருக்காரு. அவார்டு வாங்க டெல்லி போறான்னு நினைச்சேன். சைதாப்பேட்டை வேலூர் எங்க போறாங்க? எங்க 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 வாங்க கண்டக்டர் சார். இன்ஸ்பெக்டர் சார் திருப்பி போடுறா. உட்காருங்க சார் ப்ளீஸ். ஐயோ நீங்க வருவீங்கன்னு தான் நாங்க கேசட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்களேன். ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா சார்? அண்ணே போட்டே காட்டிடுறேன் சார். கொடுங்க சார். கவர் எடுத்துக்குறேன்டா. டேய் வக்கீல் சார். என்னது டாவா? உனக்கு என்ன மறைய வேண்டிய இடக்கு? வண்ணாத்தி கூப்பிடுதா? என்ன வண்ணாத்தி கூப்பிடுறாளா? உனக்கு அவளுக்குள்ள கரண்ட் நான் தகண்டேன். ஏய் எனக்கு வண்ணாத்திக்கு என்னடா கரண்ட்? கரண்ட்டுக்கு உண்டோ கலையழகு யாமி இருக்க AK-47. டேய் வள்ளுவர் காலத்துல ஏதரா AK-47? தேவையில்லாம குரல கரல பாடினா குறவடி நிறுத்திடுவேன் தெரியுமா? இதெல்லாம் சரியையா. இந்த கட்டமும் படலுக்கு பத்தி என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட பேசிருக்கியா? நான் அதுக்காகத்தானே ஊர்ல இருந்து வந்தேன். ஊர்ல இருந்து வரும்போதே எங்க ஆத்தா சொன்னா, அங்க போகாதடா உன்னை முன்னேற விட வேண்டாம்னு. அதே மாதிரி பண்ணிட்டியப்பா. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் ஐயா, ஒரு மனுஷனை முன்னேற்றி விடுற மனுஷனும் இருக்கான், முன்னேற விடாம 2 கைட்டு வாயில மண்டி போட்டு குத்துற மனுஷனும் இருக்கான். அதில் நீர் எந்த வகையில் சேர்ந்தர் என்று உமைக்கே தெரியும் ஐயா. கையெடுத்து கும்பிடுறேன்டா. உன்னை முன்னேற்றவும் முடியல, வாயில மண்ணள்ளி போட்டு குத்தவும் முடியல. கட்டபொம்மன் படத்தை சரியா எடுக்கிறதுக்கு B.R. பந்த்ரு உயிரோட இல்லையேடா. என்னது B.R. பந்த்ரு செத்துட்டாரா? அட சண்டாள பாவியா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாதா? ஏண்டா கட்டபொம்மன் செத்து போயிட்டார, அதாவது தெரியுமா உனக்கு? கட்டபொம்மன் செத்துட்டானா? அட சண்டாள பாவியா, நீ விளங்கியே நீ இல்லாத போறதுக்கு அவர் பாடி பாடியா ஜவுளி கடையில் தொகுத்து போய் பாரு. ஐயோ நீ கும்பிடுறாங்க ஐயா. என்னம்மா விஷயம்? உங்க ராதிகா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கினானே அந்த பையனை பத்திங்க. அந்த பையன் மேல உங்களுக்கு என்ன மாக்குற? ஐயா அவன் எனக்கு புள்ள மாதிரின்னு சொல்றதை விட என்ன மறுபடியும் பெத்தெடுத்த தாயினே சொல்லலாம். காசு பணம் செலவாயிடுமேங்கிறதுக்காக கட்டின ஏன் புருஷனே என்னை விட்டு ஓட்டான். எந்த வித சொந்த பந்தமும் இல்லாத இவன் எனக்கு சிறுநீரகம் கொடுத்து காப்பாத்தணும். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் யோகியங்கிற போர்வையில அயோக்கியத்தனம் செஞ்சுனுக்குறாங்க. ஆனா இவன் தான் ஒரு அயோக்கியன்னே வெளிப்படையா சொல்லினுக்குறான். அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. தயவு செஞ்சு அவங்கள பிரிச்சிடாதீங்க ஐயா. இந்த கல்யாணத்தை ஒரு ட்ரீட்மெண்டா நினைச்சுதான் முதல்ல நான் ஒத்துக்கிட்டேன். விளைவு போலீஸ்காரங்க இந்த வக்கீலையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு ராதிகா இல்ல, அவ என்ன குத்தவாளியாவே ஆக்கிட்டான். எம்எல்ஏ எனக்கு சந்தேகமா இருக்குமா? நான் பண்றது சரியா தப்பா ஒண்ணுமே புரியல. கோர்ட்ல நீதிபதி சொன்னா அதுக்கு பேர் தீர்ப்பு. ஆனா நிஜ வாழ்க்கையில கடவுள் தான்மா இதுக்கு தீர்ப்பு சொல்லணும். ஒரு வக்கீலா இருந்துகிட்டு உன் பையனுடைய வாழ்க்கையை என்னால் அழிச்சிட முடியும். ஆனா நான் ஒரு மனுஷனா இருக்கும்போது அதை நான் செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டேன். ராதிகா மனசு மாறுற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போமே. சரிங்கய்யா, உங்களை தயா நம்பி நிக்கிறேன். வரங்கய்யா.